ஆரிஸ் ஃபேமிலி இன்னைக்கு வந்து நம்ம வந்து மினியேச்சர் குக்கிங்கில் வந்து தக்காளி சாதம் தான் செய்ய போகிறோம். அதுவும் இல்லாமல் பெரியவங்களோட செய்யுங்க, சின்ன பிள்ளைங்களோட யாருமே செய்யாதீங்க. சின்ன பிள்ளைங்க தனியாக செய்யாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம விறகு வச்சுருக்கோம், அதுக்கப்புறமா கல்புரம் வச்சுட்டு பற்ற வைக்கலாம். இதுக்கு மேலே விறகு வச்சிடலாம். அடுப்பு வந்து இப்போ நல்லா எரியுது. நெக்ஸ்ட் வந்து இது வச்சிடலாம். இது வச்சா நல்லா எரியும். குட்டி குட்டிச்சா உடச்சி மேலே வச்சிடலாம். இப்போ நம்ம கடாயை வச்சுக்கலாம். ஓகே, அது நல்லா சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம விறகு எடுத்து வைக்கணும். ஓகே, நம்ம இப்போ வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஓகே, இப்போ சோம்பு பட்டை போட்டுக்கலாம். இப்போ நம்ம வணக்கலாம். இப்போ நல்லா வணக்கலாம். இப்போ வாசம் சூப்பராக வருது. நெக்ஸ்ட் வந்து காயம் பச்சை மிளகா போட்டுக்கலாம். போடு. இப்போ பச்சை மிளகா போட்டுக்கலாம். நல்லா வந்து வாசனை வருது. இப்போ வந்து நல்லா கலர் வந்துருச்சு. நல்லா வணக்கலாம். ஸ்மெல்லும் நல்லா வருது. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வாசனை வரணும். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் இருக்க ஸ்மெல்லு தான் போயிட்டோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வணங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். இப்போ நல்லா வணக்கிடலாம். வெந்துருச்சு. இப்போ தேவையான மசாலாலாம் போட்டுடலாம். இப்போ நல்லா வணக்கிடலாம். கைப்பிடி துணி வச்சு பிடிச்சிட்டு வாங்கிக்கோங்க. இப்போ நல்லா வணங்கிடுச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். மூடி வச்சிடலாம். ஓப்பன் பண்ணலாம். உப்பு போட்டுடலாம். ஃபுல்லாக கொஞ்சமாக இப்போ உப்பு போட்டுடலாம். இப்போ நல்லா கொதிச்சு அரிசி போடலாம். நம்ம செஞ்ச ரைஸ் இதுதாங்க. ஏன் காட்டுங்க.